சோத்திரங்க தாவே சோத்திரப்பா. இன்றைய தினத்தில் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்கள போவேலி வரையிலும் கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. அதே போல் திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. திருமணம் நடக்கிறதுக்கு நீங்கள் கிருபையாக இறங்கி வழி நடத்துங்கப்பா. அதே போல் தகப்பனே சுவாமி, வீடு வாசம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. நிரந்தரமான ஒரு வீட்டை நீங்கள் குடியிருக்கும்படி உதவி பண்ணுங்கப்பா. பண தேவை, பொருத்தேவை, இடத்தேவை எல்லாம் சந்திங்கப்பா. அதே போல் தகப்பனே சுவாமி, இயேசுவே, குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதே போல் தகப்பனே, இந்த மதுபான கடைக்காக ஜெபிக்கிறப்பா. மதுவை குடித்து விட்டு அப்பா கணவர் பிள்ளைகளோடும் பக்கத்து வீட்லேயும் சண்டை போட்டு கொண்டு இருக்கும் மனிதர்களுக்காக ஜெபிக்கப்பா. குடிப்பழக்கத்தில் இருக்கவங்களுக்காக ஜெபிக்கப்பா. அந்த குடிப்பழக்கத்திலேருந்து பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா. அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடிப்பழக்கத்திலேருந்து விடுவித்து கொடுங்கப்பா. கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சிறு பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள் எல்லாம் குடிக்கிறாங்கள் என்று நாங்கள் கேள்விப்படுறேன் சப்பா. எந்த பிள்ளைகளும் அந்த மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காதபடி அவங்களை கண்மணி போல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அதே போல் வியாபாரிகளுக்காக செவிக்கிறப்பா. நல்ல வியாபாரத்தை அவங்களுக்கு கூட்டி கொடுங்கப்பா. நல்ல என்ன கடை வச்சுருக்காங்களோ, மளிகை கடை வச்சுருக்கலாம், பாத்திர கடை வச்சுருக்கலாம், துணிமணி கடை வச்சுருக்கலாம், ஹோட்டல் நடத்தலாம். அவங்க என்ன கடை வச்சுருக்காங்களோ அவங்க கடையை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பக்கபலமாக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த செபத்தை இதோடு முடித்து கொள்கிறேன். நன்றி.